புதுவையில் போலி மருந்து தயாரித்து நாடு முழுவதும் சப்ளை செய்யப்பட்டிருப்பது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. மேலும் இந்த போலி மருந்து விவகாரத்தில் பல ஆயிரம் கோடி மோசடி நடைபெற்றுள்ளதால் இவ்வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளது. அதன்படி இன்று முதல் சிபிஐ தனது விசாரணையை துவங்கியுள்ள நிலையில் புதுவையில் மொத்த மற்றும் சில்லறை மருந்தகங்களில் இருப்பில் உள்ள மற்றும் இனிமேல் கொள்முதல் செய்யப்படும் மருந்துகளின் ஆய்வக தர அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என அனைத்து மருந்தகங்களுக்கும் மாநில மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதன்படி அரசின் உத்தரவை ஏற்று புதுவை மாநில மருந்து வணிகர்கள் சங்கத்தின் சார்பில் அனைத்து மருந்து உற்பத்தி தொழிற்சாலைகள் மற்றும் மருந்து நிறுவனங்களுக்கு புதுவை அரசு மருந்து கட்டுப்பாட்டுத்துறையின் உத்தரவையும் அவர்கள் கேட்டுள்ள மருந்து ஆய்வக தரச் சான்றிதழும் சமர்ப்பிக்க வேண்டும் என மின்னஞ்சல் அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் இனி வரும் காலங்களில் ஒவ்வொரு மருந்துகளின் நம்பகத்தன்மை இத்தகைய ஆய்வக தரச் சான்றிதழ் வாயிலாக உறுதிப்படுத்துவதோடு வாடிக்கையாளர்கள் எந்தவித அச்சமுமின்றி மருந்துகளை வாங்கிக் கொள்ளலாம் என புதுவை மாநில மருந்து வணிகர்கள் சங்கத்தின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.